இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? இப்போதைக்கு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இவர் யாரை சொல்கிறாருன்னா ஏடிஎம்கே சொல்கிறாரு. ஸோ விஜய்க்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவருடைய ஒரே எதிரி வந்து டிஎம்கே தான். அண்டு மற்றபடி ஏடிஎம்கே வந்து ஒன்றுமே இல்லை, அப்படி தான் அவருடைய கருத்து. அண்டு விஜய்க்கும் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்தது. அதாவது கரூர் சம்பவம் நடந்த உடனே ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்தது, ஒரு கூட்டணி ஃபார்மேஷனில். அதில் என்ன நடந்ததுன்னு தெரில. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே எந்த ஒரு திருப்தியும் கிடையாது. அண்டு ரொம்ப கடுப்பாக தான் இருக்கார். ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி ஏற்பு பண்ணும்போது விஜய்க்கு வந்து ஒரு வணக்கம் ஒன்று வச்சார். ஆனால் விஜய் வந்து அதை திரும்பி வணக்கமே வைக்கல. ஏதோ ஒரு வன்மம் ஒன்று, ஏதோ ஒரு கோபம் ஒன்று இருக்குது. அது ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் இலக்காரமாக விஜயை பற்றி ஏதோ ஒன்று பேசியிருப்பாரோ அந்த பேச்சுவார்த்தையில். அதாவது முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அண்ட் விஜய்க்கு வந்து ஒரு 40-50 சீட்டு நாங்கள் தருவோம். அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்தது. அதில் வந்து எடப்பாடி ஏதாச்சும் ஒரு பதில், ஏதோ ஒரு இலக்காரமாக ஏதோ ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதிலிருந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஏடிஎம்கேவை கொஞ்சம் குத்தி காமிச்சு பேசியிருப்பார். இந்த திருச்சி மாநாட்டிலையும் மறுபடியும் அவர் ஏடிஎம்கே குத்தி காமிச்சு இன்னொரு விஷயமும் பேசியிருப்பார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வேணால் அதை பற்றி நான் வேணால் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். ஆனால் விஜய் நினச்சபடி ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக காலி தான் போல். ஓகேவா, ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதுலேருந்து எப்படி மீட்டு வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரில. அந்த கட்சியும் நிறைய பிளவு இருக்குது, அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான், இது எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரில.